ஒரு மழைக்கால இரவு மாலை 7 மணி இருந்தும் சூரியன் மறைந்துவிட்டது போல இருட்டாகியிருந்தது. நாகர்கோவிலில் உள்ள பழைய வழித்தடம் ஒன்றில் தனியாக சென்று கொண்டிருந்தான் ரவி. அந்த தெரு காலங்காலமாக பழைய கதைகள் கொண்டது. இங்கு போனவர்கள் மீண்டும் திரும்பி வருவதே இல்லை என்று மக்கள் கூறிக்கொள்வார்கள். திடீரென ரவியின் முன்னால் ஒரு சிறிய பெண் குழந்தை தோன்றியது. சிவப்பு குடை, பசுமை பள்ளி உடை மற்றும் பசுமை ஜீவ பார்வை. அவள் மெதுவாக கேட்டாள், அண்ணா, என்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியுமா? ரவிக்கு தயக்கம் வந்தது. ஆனால் குழந்தையை விட்டுவிட்டு போக முடியவில்லை. அவளை பின்தொடர்ந்து நடந்தான். ஒரு மூடிய வீட்டின் முன் வந்ததும் குழந்தை திரும்பி பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு மர்மம் இருந்தது. அவள் கண்கள் சுழன்று வெண்மையானது. ரவி ஓட முயன்றான். ஆனால் கால்கள் நின்றுவிட்டது போல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த தெருவில் ரவியின் காலடியிலான தடங்கள் மட்டும் காணப்பட்டன. ரவியும் அந்த சிறுமியும் காணாமலாகிவிட்டனர். வேணுமானால் இன்னும் பல சிறிய சிறுகதைகள் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் விரும்புகிறீர்களா? அதிக பயமூட்டும் கதையா, இல்லை மர்மமான கதையா? அம்மா, அப்பாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்